இந்த ஹைட்ட பார்த்த உடனேவே நம்ம ரொம்ப பயந்துட்டோங்க. எப்படிதான் இந்த டேங்க மேல வரைக்கும் தூக்கிட்டு வரதுன்னு தெரியலன்னு. ஏன்னா ஜேசிபியோ, கிரேனோ வந்து மேல வரைக்கும் கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால, இங்க இருக்கிற லேபர்ஸோட சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமா டேங்க வச்சு வச்சு மேல எடுத்துட்டு வந்தாச்சுங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் குன்னூர்ல இருக்கிற வில்லிங்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இந்த கஸ்டமர் இந்த இடத்துல புதுசா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. மார்க்கெட்ல எவ்வளவோ பயோ டேங்க் கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கும் நம்ம பயணியர் பயோ டேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற பயோ டேங்க் பாத்தீங்கன்னா நீங்க கான்கிரீட்ல பார்த்திருப்பீங்க, இல்ல பிவிசில பார்த்திருப்பீங்க, இல்ல ஷீட்டா வாங்கி ரோல் பண்ற எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல பார்த்திருப்பீங்க. இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல்ல நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகுறதோ, துருப்பிடிக்கிறதோ, இல்ல இதுல இருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வருதோ, இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு டிராப் கூட இந்த டேங்குக்குள்ள வராது. நீங்க செப்டிக் டேங்க் கட்டுனீங்க அப்படின்னா அதை என்னைக்காவது க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் இந்த டேங்கை எப்போதுமே க்ளீன் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்க்குள்ளே நாம் பயோமீடியா, பயோபாலிமருங்கிற 2 மேட் கொடுத்துருக்கோங்க. அதில் ஒட்டி தான் பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகுது. அந்த மேட்டு தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நாம் இந்த டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம் இல்லையா? அந்த மெட்டீரியல் தான் இதுக்கு காரணம். இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்குள்ள எப்போதுமே ஈவனாக தான் இருக்குங்க. 365 நாளும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை ஈவனாக இருக்கிறதுனால தான் பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியுதுங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கே தெரியும், மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடம் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் கூட நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இதுலேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணியை நாங்கள் கார்டன் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கஸ்டமருக்கு நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.